Hey guys, welcome back to Yazhus Musings with me Arun. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி சில்லி சிக்கன். கன்ஃபியூசிங்கா இருக்குல? இந்த சாக்லேட் சிக்கன் மாதிரி இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி தான். தந்தூரி சில்லி சிக்கன். இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் பிடிக்கும். அது பிரியாணியாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டார்டராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஸ்டார்டர் வந்து நிஜமாகவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டர். அதாவது இந்த தந்தூரி மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை வச்சு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி சிக்கன் 65 மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி அப்புறமா வந்து நம்ம சில்லி சிக்கன் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த கேப்சிகம் ஆனியன்ஸ்லாம் போட்டு. ஸோ இது நிஜமாகவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டார்டர், ஒரு இண்டியனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஒரு சைனீஸ் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கே வந்து இதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க டைமே வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தந்தூரி சில்லி சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு சோயா சாஸ் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறமா வந்துட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன், சோயா சாஸு, எக்கு எல்லாமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர், அப்புறம் மைதா, அப்புறமா வந்துட்டு தந்தூரி மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிக்கன் பீஸில் வந்துட்டு அந்த மசாலா அந்த இது எல்லாமே வந்து நல்லா ஒட்டி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேரினேஷன் ஆகிறதுக்கு விட்டுறலாம். ஸோ சிக்கன் 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு பேனில் வந்துட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சிக்கனாக போட்டு நம்ம அழகாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இன்னொரு பேனில் எண்ணெயை வந்துட்டு நல்லா சுட வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வந்து நல்லா பொடிசாக வெட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளேவர் வரும்போதே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஷாலோஸாக கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெல் பெப்பர்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெல் பெப்பர்ஸ் வந்து என்கிட்ட க்ரீன் தான் இருந்தது. இப்போ சப்போஸ் எல்லோ, ரெட் அண்ட் க்ரீன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபுட்டுக்கு வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட வெறும் க்ரீன் தான் இருக்குது, அதனால நான் வெறும் க்ரீன் தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது வேறு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஐதர் ரெட் சில்லி சாஸ் ஆர் க்ரீன் சில்லி சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த கிரேவி மாதிரி வர கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து லைட்டாக டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டொமேட்டோ கெச்சப். ஸோ நீங்களும் இது ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பல்பினஸ் வந்து சூப்பராக கொடுக்கும். ஸோ சோயா சாஸ் அந்த டொமேட்டோ சாஸஸ் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த சைனீஸ் ஃபுட்டில் வந்து. இப்போ இந்த மிக்ஸ்சரோடு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன், டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து கார்ன் ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன் ஃப்ளவர் எடுத்து வந்து கார்ன் ஸ்டார்ச் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து கொடுக்கும். பட் ஆல்ரெடி நம்ம கார்ன் ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு அகெயின் வந்து நான் அந்த கார்ன் ஃப்ளவர் ஸ்டார்ச் வந்து இதில் ஆட் பண்ணலை. ஃபைனலாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாட்னஸும் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த டிஷ்ஷில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
எஸ்பெஷலி இந்த வெங்காயம் கேப்சிகமோட சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். நம்மளோட தந்தூரி சில்லி சிக்கன், தந்தூரி மசாலா சில்லி சிக்கன் தான் இது சொல்லணும். ஏன்னா தந்தூரியாக நம்ம பண்ணலை, தந்தூரி மசாலா போட்டு ஒரு சிக்கன் 65 மாதிரி ரெடி பண்ணி அதை இப்போ சில்லி சிக்கனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ரெடி. சர்விங் பவுலில் மாற்றிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். தந்தூரி சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது சிக்கன் 65 பண்ணிட்டு தந்தூரி அப்படின்றானேன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்னேன், தந்தூரி மசாலா யூஸ் பண்ணி தான் நான் வந்து மேரினேட் பண்ணி சிக்கன் 65 மாதிரி நான் ரெடி பண்ணேன். சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணல. இந்த தந்தூரி மசாலாக்கும் சிக்கன் 65 மசாலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சாக்லேட் சிக்கனில் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதை நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப நேரமாக அது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து 2-3 ட்ரை பீஸ் உள்ளே போயிடுச்சு. அல்டிமேட்டாக இருக்குது. இது சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தனியாக இவ்வளோ சிக்கனையும் நான் சாப்பிட போகிறேன். அதுதான் வந்துட்டு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்ட்டு தான் இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்ஸ் ஆன் த வே. See you all in the next video. Tada, bye bye.